ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஒரு அற்புதமான நன்னாள் இன்னி தினம் ஸ்ரீ ஜெயந்தி. இந்த நன்னாளிலே கண்ணன் பெருமானுடைய திருவவதாரமானது நடைபெற்றது. இந்த நாளுக்கு மட்டும் ஸ்ரீ ஜெயந்தி என்ன பெயர். அதாவது பெருமாள் எவ்வளோ அவதாரங்கள் பண்ணியிருக்கார். ராமனாக பிறந்தான், வாமனனாக பிறந்தான், நிசிம்மனாக பிறந்தான். ஒவ்வொரு அவதாரத்திலும் வாமன ஜெயந்தி, நிருசிம்ம ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி என்றுதான் நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் கண்ணனுடைய திருநக்ஷத்திர நன்னாளை மட்டும் ஸ்ரீ ஜெயந்தி என நாம் கொண்டாடுகிறோம். ஏன் அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்திற்கு அவ்வளவு பெருமை. நம்முடைய ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் அத்தனை பேரும் கிருஷ்ணாவதாரத்திலே மண்டி கிடந்தார்கள். கண்ணனெம்பெருமான் பிறந்த நாள் தொடங்கி அவனுக்கு அவ்வளவு அபாய நிலையானது இருந்தது. பின்பு அவன் வளர்ந்து உயர்ந்ததான கீதையை நமக்காக கொடுத்தான், உயர்ந்த சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்தான். அதனால கீதாச்சாரியன் என்ன அவன் திருநாமத்தை பெற்றான். நமக்கு ஆச்சாரிய ஸ்தானத்திலே கண்ணனெம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். ஆகையாலே அவனுடைய திருநக்ஷத்திர நன்னாளை நாம் ஸ்ரீ ஜெயந்தி என நாம் கொண்டாடுகிறோம். இந்த நன்னாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, காலையிலே எழுந்து மடியாக தீர்த்தமாடி மடியாக வஸ்திரங்களை உடித்து கொண்டு கண்ணனெம்பெருமானுக்கு பிடித்த பக்ஷணங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அதாவது பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் ஒரு பாட்டிலே, கண்ணலிலட்டு வத்தோடி சீடை கார் எல்லினுண்டை கரத்திலிட்டு என் நகமென்ன நான் வைத்து போந்தேன். அதாவது கண்ணனுக்கு பிடித்த விசேஷமான பதார்த்தங்கள் திருக்கண்ணமது, கண்ணல் லட்டு, சீடை, எள்ளுரண்டை, இந்த மாதிரியான பக்ஷணங்கள் எல்லாம் கண்ணனெம்பெருமானுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும். அப்பம் கலந்த சித்துண்டி, சித்துண்டி, அலங்கார தளிகை, அதன் பின்பு நாவற்பழம் கொண்டு வைத்தேன். கண்ணனுக்கு பிடித்த பழம் நாவற்பழம், வெண்ணெய், இந்த மாதிரி விசேஷமான பதார்த்தங்கள் எல்லாம் இன்னை தினம் தளிகை செய்து எம்பெருமானுக்கு சாயங்கால பொழுதிலே 6 மணிக்கு மேலே தீர்த்தமாடி மறுபடியும் தீர்த்தமாடி விசேஷமாக திருவாராதனங்கள் செய்து எம்பெருமானுக்கு இந்த விசேஷமான தளிகை எல்லாம் அமுது செய்வித்து அத்தை நாம் பிரசாதமாக நாம் உட்கொள்ள வேண்டும். கண்ணனுடைய பிரசாதமாக நாம் உட்கொள்ள வேண்டும் இந்த ஸ்ரீ ஜெயந்தி நன்னாளிலே. அதாவது லோகத்திலே பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இந்த ஸ்ரீ ஜெயந்தியை கொண்டாடுறான். எதனாலே அப்படின்னா, திருவரங்கத்தில் பார்த்தா பாஞ்சராஜ ஜெயந்தி என்று அந்த அன்னை தினம் ஸ்ரீ ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது. வைகார ஜெயந்தி என்று இன்னொரு நாள் வைகானச ஆகமத்தை உட்கொண்ட திருக்கோயில்களிலே அன்றைய தினம் ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இந்த திருவரங்கத்திலே எதனாலே ஸ்ரீ ஜெயந்தி, அதாவது பஞ்சாங்கம் எடுத்து பார்த்தோம்னா கோயில் ஸ்ரீ ஜெயந்தி என்று இருக்கும். எப்படி கொண்டாடுகிறார்கள் என்றால், அஷ்டமி திதி, அதாவது சூரியோதயத்தின் பொழுது அஷ்டமி திதியானது இருக்க வேண்டும். அன்றைய தினம்தான் ஸ்ரீ ஜெயந்தி. அதாவது ஆவணி மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதியானது அந்த சூரிய உதயத்திலே இருக்க வேண்டும். அன்றைய தினம் ஸ்ரீ ஜெயந்தியாக இங்கே திருவரங்கத்தில்